தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரியான கோல்டு லோன் ஷேர்ஸுமே 5% வரைக்குமே சரிஞ்சிருக்கு. இப்ப கொஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டேஞ்சர் சிக்னலா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியா? இந்த வீடியோல இதை பத்தி நம்ம சிம்பிளா மூஸா பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனதும் கூட, இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆனதும் கூட. தங்கம் விலை சரிஞ்சதுனால கோல்டு லோன் பிஸ்னஸ் பண்ற பெரிய பெரிய நிறுவனங்களான முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரியான ஃபினான்சியல் கம்பெனிஸோட பங்குகள் இன்னைக்கு கணிசமா டவுன் ஆயிருக்குது. அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாமா அல்லது இன்னுமே நாம வெயிட் பண்ணலாமா? அதையும் தங்கம் விலை குறையும் போது இந்த கம்பெனிஸ் எப்படி பாதிக்கப்படும்ன்றதையும் சிம்பிளா தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மூஸா பாருங்க. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு செய்திப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள்ல திடீர் சரிவு ஏற்பட்டுச்சு. அதன் தாக்கம் காரணமா முத்தூட் ஃபினான்ஸோட பங்குகள் சுமார் 4.69% வரைக்கும் சரிஞ்சு 3160 ரூபான்ற வகையில ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.76% வரைக்குமே இன்னைக்கு டவுன் ஆயிருந்தது. இப்போ பல பேருக்கு ஒரு டவுட் வரலாம், தங்கம் விலை குறைஞ்சா ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு நல்லது தானே, அப்புறம் ஏன் கோல்டு லோன் கம்பெனிஸ் பங்குகள் டவுன் ஆகுது? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கோல்டு லோன் கம்பெனிஸோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னா, மக்கள் தங்களோட தங்கத்தை அடமானம் வச்சு லோன் வாங்குறாங்க. அந்த லோன் அமௌண்ட் தங்கத்தோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூவை அடிப்படையாக வச்சு தான் தரப்படுது. இதைத்தான் ஃபினான்ஷியல் லாங்குவேஜில் எல்டிவி, அதாவது லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்க 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை வச்சு 75,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப தங்கத்தோட விலை திடீர்னு டவுன் ஆகி அந்த சேம் கோல்டோட வேல்யூ 80,000 குறைஞ்சா என்ன ஆகும்? கம்பெனி கிட்ட இருந்த சேஃப்டி மார்ஜின் குறைஞ்சு போயிடும். அதாவது கஸ்டமர்ஸ் லோனை ரீபே பண்ணலன்னா கம்பெனிக்கு அது ரிஸ்கா கூட மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதோட செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ரிஸ்க். ஒருவேளை பாரோயர் லோனை ரீபே பண்ணல அப்படின்னா கம்பெனி அந்த கோல்டை ஏலம் விடுற மாதிரி ஆயிடும். ஆனால் கோல்டு ப்ரைஸ் ஆல்ரெடி டவுனாக இருந்தால் ஆக்ஷனில் கிடைக்கிற அமௌண்ட் குறையலாம். அதனால லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அதனால தான் கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆன உடனே மார்க்கெட் உடனே இந்த ஸ்டாக்ஸ் மேலே நெகட்டிவான ரியாக்ஷனை காட்டுறாங்க. சரி, இப்போ முக்கியமான கேள்வி, இந்த சரிவில் வாங்கலாமா? இதுக்கு ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டா எஸ்ஸோ அல்லது நோவோ நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் பார்க்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விரைவில் திருமண சீசன் மற்றும் அக்ஷய திருதியோட சீசன்ஸ் வரப்போகுது. இந்த நேரத்தில் யூஸ்வலாக கோல்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் திரும்பியுமே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க்ஸ் கூட இன்னுமே கோல்டை முக்கியமான அசட்டாக தான் வச்சிருக்காங்க. அதனால இது ஒரு பர்மனன்ட் கிராஷ் கிடையாது, டெம்பரவரி கரெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முத்தூட் ஃபினான்ஸ் மற்றும் மணப்புரம் மாதிரியான கம்பெனிஸ் கோல்டு லோன் செக்மெண்ட்ல எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர். அதனால நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் ஒரு கரெக்ஷன்ல கிடைக்கும் போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது பேனிக்கா பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். ஆனா ரிஸ்க் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதுலயும் ரிஸ்க் இருக்கு. முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருந்தா கோல்டு பிரைஸ் இன்னும் சில காலம் ப்ரெஷர்ல கண்டிப்பா இருக்கலாம். மேலும் அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸோட இந்த கம்பெனிஸோட அசட்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும், என்பிஏ ப்ரெஷர் இருக்கா, ஆக்ஷன் லாசஸ் வந்து இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதனால என்ன ஸ்ட்ராட்டஜி நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை ஒரே ஷார்ட்ல ஃபுல் அமௌண்ட் போடாம சின்ன சின்ன அமௌண்ட்ல அக்குமுலேட் பண்ணலாம். அதாவது எஸ்ஐபி ஸ்டைல்ல நீங்க ஒரு பையிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னுமே செட்டில் ஆகலை. இப்போவே ஃபுல் மணியை டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே கீழே போச்சு அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். ஆனால் குவாலிட்டி கம்பெனிஸ்னு நம்பிக்கை இருந்தால் கரெக்ஷனில் கிராஜுவலாக பை பண்ணுறது ஒரு சென்சிபிளான அப்ரோச். இதுல இருந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் எந்த அசட்டை டிபெண்ட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்கணும். கோல்டு லோன் கம்பெனிஸ்க்கு கோல்டு பிரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால
தங்கம் விலை குறைஞ்சா அது ஜுவல்லரி பையர்ஸ்க்கு மட்டும் மேட்டர் இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நேரடியான இம்பாக்ட் இருக்கு. ஃபைனலாக சொன்னால் முத்தூட் ஃபினான்ஸ் மற்றும் மணப்புரம் ஃபினான்ஸ் பங்குகள் விழுந்திருப்பது மார்க்கெட் ஃபியர் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது ஒரு நல்ல என்ட்ரி ஜோனாக கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கோல்டு ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆகுதா, கம்பெனி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா, அப்கமிங் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து தான் நாம் இதை அப்ரோச் பண்ணணும். ஆனால் ஹரியாக போயிட்டு பை பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மார்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவும் பெட்டர். அதனால நண்பர்களே, தங்கம் விலை டவுன் ஆனதுனால கோல்டு லோன் ஸ்டாக்ஸ் சரிஞ்சது ஒரு சாதாரண மார்க்கெட் ரியாக்ஷன் தான். ஆனால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ட்ராப்பா அப்படின்னு தெரிஞ்சிக்க நம்ம பொறுமையாக டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஆனால் லம்சம் என்ட்ரியை அவாய்ட் பண்ணிட்டு கிராஜுவலாக பை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபான அப்ரோச் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்பியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.